ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். நாம் இன்னைக்கு ஈஸியான முறையில் மோத்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதும் உடச்சி வச்ச முந்திரிக்கு கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும், மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க. நான் 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் 1/2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. நல்லா வெள்ளையாக பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இதில் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இங்கே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க.
கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு லட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.